எங்க உன் அந்தஸ்தை வச்சு இப்ப நடந்தது நடக்கவே இல்லைன்னு பண்ணிட்டு பாக்கலாம். இப்ப தெரியுதா? அந்தஸ்துங்கிறது வீட்டுக்கு வெளியில மாட்டி இருக்கிற நேம் போர்டு மாதிரி. அது அடையாளத்துக்கு தானே தவிர அவசியத்துக்கு. நான் கிடைச்சதுக்கு யூ வெரி லக்கி. போடா பக்கி. நீ ஏமா ஃபீல் பண்ற? நல்லவங்க கெட்டவங்கிறது அவங்க பண்ற செயல்ல நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்கு. கிச்சன்ல எனக்கு எல்லாமே தெரியுமே. நீங்க எனக்கு கிச்சன் கூட்டி போய் காமிச்சீங்கன்னா இது கேஸ் ஸ்டவ், இது சிலிண்டர், இது மைக்ரோ ஓவன், இது ஃப்ரைங் பேன், இது ஃப்ரிட்ஜ்னு எல்லாம் கரெக்டா சொல்லிடுவேன். அது இல்லம்மா, குக்கிங்ல உனக்கு என்ன தெரியும்னு. குக்கிங்லயா? கேஸ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ண தெரியும். பியூட்டிஃபுல், வெரி குட். தேங்க் யூ. ஓகே. வேற ஒண்ணுமே தெரியாதா? ஏன்? கேஸ் ஆன் பண்ணி தண்ணி சுட வைப்பேன், அப்புறம் அதை ஆற வைப்பேன். நீ என்ன ஆற வைக்கிறது? விட்டா தானா ஆறிரும். ஆமால. விடு. அன்னைக்கு உங்க அப்பா வந்திருந்தப்போ எல்லாரையும் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கும்போது இது சுந்தர் ஸ்டடிங் மேக்ஸ் என்னோட ஃப்ரெண்ட், இது பாபு ஸ்டடிங் பிசிக்ஸ் மை கிளாஸ்மேட் மை ஃப்ரெண்ட், இது ஜெனி ஸ்டடிங் மேக்ஸ் என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு பட்டுன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? அங்க நீ ஏன் தடுமாறு? அங்க நீ எதை மறைச்ச? இவ்வளவு நாள் இவ்வளவு தெரிஞ்சோம், இன்னி வரைக்கும் இதெல்லாம் தெரியாத மாதிரி என்கிட்ட பழகிட்டு இருந்தே. அதான் என்னன்னு சொல்றது? பொம்பளைங்க சைக்காலஜி இதானே? என்ன பத்தி பேசும்போது என்ன பத்தி ஓடி பேசு. பொம்பளைங்க மொத்தமா சேர்த்து பேசாத. என்ன தெரியும் இருக்கு பொம்பளைங்க சைக்காலஜி பத்தி? மனசுக்குள்ள ஒன்று வச்சு வெளியில ஒன்று பேசுறது நாங்க இல்ல, நான் இல்ல, நீங்க தான். ஓகே, நீதான். அப்புறம் எனக்கு பிடிச்ச கலர் yellow, பிடிச்ச டிஷ் வந்து பாவ் பாஜி, பிடிச்ச கேம் வந்து கிரிக்கெட், அப்புறம் டான்ஸ் வந்து ஷீலா உனிகிருஷ்ணன். சூப்பர். அப்புறம் மீன் ரொம்ப பிடிக்கும். ஓ மீன் மீன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த வருத்த வஞ்சர மீன், சுறா புட்டு, நெருப்புல சுட்ட நெத்திலி, அதுக்கப்புறம் கெளுத்து மீன் குழம்புல இருந்து எடுத்து சிவாஜி சார் முத மரியாதை படத்துல வாயில விட்டு அப்படியே எடுப்பாரு முள்ளு. எனக்கு மீன் பிடிக்கும்னு சொன்னது இந்த கோல்டு ஃபிஷ், கலர் ஃபிஷ், ஃபிஷ் டேங்க்ல வளர்ப்பாங்களே. ஓ கலர் ஃபிஷ். ஓகே ஓகே ஓகே. ஓ மை காட். ஆமா, அதுல என்னங்க சமைப்பாங்க? எங்க அண்ணன் எல்லையில நிக்கிற ஐயனார் மாதிரி. ஐயனார் கையில இருக்கிற அருவா யாரையும் வெட்டாது. அந்த வெட்டுங்கிற பயம் இருக்கும்.